நான் தேவனோடு உச்சத்தில் நடந்திருக்கிறேன், தேவனை விட்டு பாதாளத்தில் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த 23 வருஷத்தில் கடவுளோடு ஜெபிக்க முடியாத நாட்கள் என்று பல நாட்கள் இருந்ததுண்டு. ஆனால் நான் கிருபைக்குள் வந்த பிறகு ஒரு நாள் கூட நான் கடவுளோடு பேச முடியாத நாள் என்று இல்லவே. நல்லா கையை தட்டுங்க ஒரு தடவை. அதுதான் நான் என்ஜாய் பண்ண ஒரு பெரிய விஷயம். எல்லா நாளும் அவரோட பேச முடியும். உலகத்துக்குள்ள பிறகு மன்னிப்பே தேவையில்லை. அது மன்னிப்பே எல்லாம் போலாமே, கிருபை தேவையே கிடையாது. நீ என்னமோ சொல்லிட்டு கிருபை வேண்டாம், அங்கே போகிறதுக்கு கிடைக்க கிருபை, இங்கே வர்றதுக்கு தயார். ஸோ சிலுவையிலிருந்து வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, மரணமில்லா வாழ்வு. நீ எது வேணாலும் சொல்லுங்களேன், இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு. கையை தட்டுங்க ஒரு தடவை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம் முழிப்பு ஜெபம். கண்ணை திறந்து வச்சுட்டு பண்ணு, தூங்காம ஜெபிக்கு வரோம் தாராம் தாங்க பண்ண முழிப்பு ஜெபம். ஆனா இயேசு முழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. சூப்பர், விழித்திருந்து ஜெபம் என்பது என்ன? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். பிதா இந்த பூமியில பேச விரும்புகிற வார்த்தைகளை நீங்கள் பேசுவதுதான் ஜெபம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் பேசினார், 2ஆம் அதிகாரத்தில் இவன் பேசினான். அப்ப ஜெபம் என்பது இந்த பூமியில உன்னை சிருஷ்டிப்பதற்கு தேவன் வாயை திறந்து சொல்லணும் விரும்புவதற்கு உங்கள் வாயை தேர்வு செய்து கொள்கிறார். அதற்கு பெயரே ஜெபமாய் இருக்கிறது. Hallelujah. So once again I welcome you all to this Bible study. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ பாருங்கள், தொடர்ந்து நம் தேவனுடைய வசனத்தை கேட்க வருவது இமீடியட்டாக சில மாற்றங்கள் தெரியாதது போல தெரிந்தாலும் நமக்குள் இருக்கிற சப்கான்ஷியஸில் இருக்கிற பலவிதமான முடிச்சுகளை இதை அவிழ்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் யார் அப்படின்னா, இந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் விவரங்களின் கோர்வை தான் நீங்கள். இப்போ அவர் யாருன்னா அவருக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருக்கோ அதுதான் அவர். இவர் யாருன்னா இவருக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருக்கோ அதுதான் அவர். அந்த பர்சனாலிட்டியே எதனால் டிசைன் பண்ணப்படுது? இன்ஃபர்மேஷனால் டிசைன் பண்ணப்படுது. ஒருத்தர் இன்ஜினியர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ சிவில் இன்ஜினியர்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவர் யாருன்ற பர்சனாலிட்டியை அது என்ன செய்யுது? டிசைன் பண்ணுது. ஒரு டாக்டர், அவரோட இன்ஃபர்மேஷன் பேஸ்டு அவரோட லைஃபே டிசைன் ஆகுது. அப்போ ஒரு மனிதன் யார் அப்படின்னா அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதுதான் அவன். ஆமென். ஸோ அப்போ ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியே அவனுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் பேஸ்டு தான் வடிவமைக்கப்படுகிறது. அப்போ எவ்ரி வீக்கு ஆர் வீக்லி ட்வைஸ் டிவைன் இன்ஃபர்மேஷன் வர வர, தேவனை பற்றி இன்ஃபர்மேஷனை கேட்க கேட்க நம்மளுடைய பர்சனாலிட்டி அப்படியே காட் ஸ்டைலில், காட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன செய்யுது? மாறுது. எவ்ரி இன்ஃபர்மேஷன் இட் கிவ்ஸ் யூ பேக் யுவர் இமேஜ். ஒவ்வொரு வெளிப்பாடும், ஒவ்வொரு தகவலும், பைபிள்ல இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு தகவலும் உங்கள் சாயலை வெளிக்கொண்டு வருகிறது. கையை நல்லா தட்டுங்க. ஆமென். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. நல்லா கையை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர்றது, சண்டே சர்வீஸ் வர்றது, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதை நாம் மிக சாதாரணமாக எடை போட்டு விடவே முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்ம பர்சனாலிட்டியை பில்டு பண்ணுது. ஆமென். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அதே சாமியை தான் கும்பிட்றோம். இடையில் நடந்தது என்ன? அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் கூடி இருக்கு. அதுவே நித்திய ஜீவன். அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். So the level of knowledge, the level of knowing God is the level of eternal life. தேவனை அறியதான் உங்களுக்குள்ள எட்டர்னல் லைஃப் வருது. நித்திய ஜீவனை செத்ததுக்கு அப்புறம் வர்ற ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன் இந்த பூமியில நீங்கள் பெற்றுக்கொள்வது. ஆமாம், இந்த பூமியில் இப்போ நித்திய ஜீவன் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னேன். ஸோ ஜீவன் ரட்சிக்கப்பட்ட போது வந்தது.
இப்பொழுது அது பரிபூரணமாகி கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ஆமாம், இந்த பூமியில் நீங்கள் வந்து ஆளுகை செய்யணும். இந்த பூமியில் ஒரு ராஜாக்களை போல தேவனுடைய சாயலாக இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த ஒரு விஷயம் அவனை குற்ற மனசாட்சிக்குள்ளாக்குகிறதோ அதனுடைய கூர்மையை அவர் நொறுக்கினார், அவர் உடைத்தார். எதற்காக? என் அன்புக்குரியவர்களே, நாம் தடையில்லாமல் தேவனோடு இணைய வேண்டும் என்பதற்காக. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினது மிகப்பெரிய நோக்கம். நம்ம எல்லாரும் ரத்தத்தை தெளித்து ரோட்டுக்கு அனுப்புறதுக்கு இல்லை, ரோட்டில் இருந்த எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பு. கிரேஸ்ன்றது ஒட்டுமொத்தமாக நம்முடைய பாவங்களை மன்னித்ததுக்காக நம்மளை தெருவில் அனுப்புறதுக்கு இல்லை, தெருவில் திருந்து நம்மளை தகப்பனோடு சேர்ப்பதற்காக. ஆகவே கிருபை அதிகமாய் பேசுகிறவர்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதாவது ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்லனா வந்து இயேசுவை வைக்கிற இடத்துல வேற ஒரு விஷயத்தை வச்சே தான் பிரச்சனை. பழைய ஏற்பாட்டில் அதிகமாக கிருபை பற்றி பேசிய தாவீது, தேவன் அவனை பற்றி சொல்றார். தாவீதை பற்றி சொல்லுகிற வார்த்தை, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றது. அப்படி என்ன அர்த்தம்னா, அவரோட ஹார்ட் பீட் அவனுக்கு தெரியும், அவரோட வைப்ரேஷன் தெரியும். ஸோ கிருபையில் நீ உள்ளே போக போக என்ன நடக்கும்னா அவரோட வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து நாம் இந்த இணைப்புக்காகத்தான் இயேசு சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தினார். எதற்காக? மறுபடியும் இழந்த உறவை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக. ஸோ சிலுவையில் அவர் எல்லா பாவத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சது காரணம் எல்லாம் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எல்லா பாவத்துக்கும் 3 காலத்தின் பாவங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக பே பண்ணி தீர்த்தார். இதுக்கு நோக்கமே என்னன்னா, மறுபடியும் நான் தேவனோட இணையணுன்றது தான். பாவத்தை அவர் சிலுவையில் கொன்று தீர்த்ததுக்கு காரணம் பாவம் செய்யன்றான். நான் சொல்கிறேன், பாவம் செய்கிறவனுக்கு எதுக்கு பாவம் மன்னிப்பு? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? சார், நீங்கள் ஸ்கூலில் திரும்ப சேரணும்னு விரும்பினா தானே உங்களுக்கு நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மன்னிப்பு எதுக்கு? மறுபடியும் ஸ்கூலுக்கு நான் வர விரும்புகிறேன் சார் அப்படின்றவன் தானே மன்னிப்புக்கு வருவான். நான் திரும்ப ரோட்டுக்கு போகிறேன் சார்ன்றவன் மன்னிப்பு கேட்க மாட்டானே. நான் சொல்கிறது புரியுதா? கிருபையில் மன்னிப்பு எது கொடுக்கப்படுதுன்னா, யாரெல்லாம் உள்ளே வரணும்னு விரும்புகிறானோ அவனுக்கு. அப்போ அவன் அதை வாங்க வந்திருக்கானாலும் என்ன அர்த்தம்? அவன் உள்ளே வர விரும்புகிறான்னு அர்த்தம். அவனை எப்படி குற்றம் சொல்லலாம்? அவனை எப்படி நீங்கள் குற்றம் சுமத்த முடியும்? முடியாது. ஏனென்றால் கிருபையிலே மன்னிப்பை அதிகமாக கேட்கிறவர்கள் அவர்கள் தேவனோடு இணைய விரும்புகிறார்கள். மறுபடியும் பாவம் செய்வதற்கு உங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பாவம் பண்ணணுமா? இல்லை, நான் பொதுவாக நான் கேட்குறேன், புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் வந்து பாவம் செய்ய போகிறதுக்கு மன்னிப்பு தேவையா? மன்னிப்பை வாங்கினா தாங்க பாவத்துக்கு அனுமதி கொடுப்பானா பிசாசு? நரகத்துக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு மன்னிப்பே தேவையில்லை, உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு மன்னிப்பே தேவையில்லை. அது மன்னிப்பே எல்லாம் போகலாமே, கிருபை தேவையே கிடையாது. நீ என்னமோ சொல்லிட்டு கிருபை வேண்டாம், அங்கே போகிறதுக்கு எதுக்கே கிருபை? இங்கே வர்றதுக்கு தயார். ஸோ தவறான புரிந்து கொள்ளுதல், அந்த தவறான புரிந்து கொள்ளுதல் பின்னாடி மதம் இருந்து கொண்டு, வைராக்கியம் இருந்து கொண்டு மக்களை கடவுளுடைய இணைய விடாமல் தடுக்கிறது. ஸோ இயேசு சிலுவையில் வந்து எல்லாவற்றையும் முடித்ததற்கு காரணம் மறுபடியும் அந்த உறவை பிதாவோடு புத்துயிர் கொடுப்பதற்கு. நீங்கள் கிருபைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லா டைமும் அவரோட உறவுலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ சிலுவையிலிருந்து வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது? ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, மரணமில்லா வாழ்வு. நீ எது வேணாலும் சொல்லுங்களேன், இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு. கையை தட்டுங்க ஒரு தடவை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐஸ்வர்யம் இயேசு வர்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நீங்கள் என்ன சார் ஐஸ்வர்யவான்? ராஜாவே ஆயிருக்காங்க சார். 2000 கோடி 3000 கோடி 1,00,000 கோடி அளவுக்கு சொத்து வச்சுருந்துருக்கிறாங்க. இயேசு சிலுவைக்கு அதற்காக வர வேண்டிய அவசியம். ஆரோக்கியம் சூப்பராக இருந்திருக்கிறாங்க. 300 வருஷம் 400 வருஷம்லாம் வாழ்ந்து 900 வருஷம்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. நீடிய வாழ்வு. சாகாமை எளியா இருந்திருக்கிறான். ஸோ இதெல்லாம் சிலுவைக்கு வராமலே உங்களுக்கு அவர் கொடுக்க முடியும். ஆனால் சிலுவைக்கு வந்ததன் நோக்கம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் எவனுக்குமே இல்லாத பெரிய பாக்கியம். எந்த ஒரு மனிதனும் 24 மணி நேரமும் 365 நாளும் தேவனோடு தொடர்பில் இல்லை. புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நமக்கு மாத்திரம்தான் அது கொடுக்கப்பட்டது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிவிலேஜ் a new covenant people is the 24 hours connection with the heavenly Father. ஆமென். எல்லா நேரமும்
தங்குதடை இல்லாமல், எல்லாம் சொல்லுங்க, தங்குதடை இல்லாமல் தகப்பனோடு இருக்கிற உறவே மேலான ஆசீர்வாதமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த நிமிஷத்திலும் கடவுளோடு தொடர்பு வைத்திருக்க முடியும். கடவுளோடு தொடர்பு வைக்கும் போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். வேதம் சொல்லுகிறது, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் என்ன ஆவான்? ஞானி ஆவான். அப்ப தேவனோட சஞ்சரிக்கிறது போது என்ன செய்து, நீங்க வளைவாய் இருந்தவர்கள் நேர்கோட்டோடு இணைய இணைய நீங்கள் நேரான வாழ்க்கைக்குள் வருகிறீர்கள். ஒரு பக்திமானாய் மாறுகிறீர்கள், நீதிமானாய் மாறுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில வந்து இந்த உலகத்தார்கள் ஆச்சரியப்படத்தக்க வாழ்வியல் மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. காரணம், நீங்கள் தேவனோடு நடைபோடுகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது ஒரு மேன்மையான ஒரு அழகான ஒரு வார்த்தை. அது பிரசங்கிக்கிறவர்களாலே அது அகோரமாக மாற்றப்பட்டது. ஜெபம் என்பது தேவனோடு சஞ்சரிப்பது. கொரோனா வைரஸ் மூச்சு, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காற்று பட்டாலே பரவிடுன்றாங்க. அப்போ ஒரு நெகட்டிவ்க்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா, நான் கேட்குறேன், அவர் காற்று பட்டு நீ மாற மாட்டியா? நான் கேட்குறேன். ஒரு நாள் நைட்டு ஒரு காய்ச்சல்காரன் கூட கையை கொடுத்தாலே காய்ச்சல் வந்துருன்றாங்க சார். ஏன் சார், அவர் கூட இவ்வளவு நாள் நீங்க டச்சில் இருக்கீங்க, உங்க லைஃபை எப்படி சார் அவர் மாத்தாம இருப்பாரு? எப்படி என் வாழ்க்கை? ஆமா, கையை தட்டு. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? எப்பவுமே எதிர்மறைக்கு நல்ல எஃபெக்ட் தரீங்க. ஆமா, டெட் பாடியோட தூங்குனா இல்ல ஆவி வந்துடும் சார், ஏதாச்சும் நடக்கும் சார்ன்றான். ஆனா ஜெபத்துக்கு போனா அது அசையாது சார்ன்றான். அதாவது நெகட்டிவ் எஃபெக்ட் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நீங்க மிகப்பெரிய கார் வச்சிருக்கீங்க, ஆனா ரோடு சரியில்லைன்னா கார் வர முடியாது. அப்படிதான் ஆவியில எல்லாத்தையும் முடிச்சு வச்சாரு. ஆனா ஆத்மான்ற ரோடு சரியில்லைன்னா அது சரீரம்ன்ற லொகேஷனுக்கு எப்படி கையத்தட்டு? அவ்வளவுதான், இன்னைக்கு மேட்ரு இவ்வளவுதான், வீட்டுக்கு பெற வேண்டியா? இதோட ஆவின்ற விலையுயர்ந்த காரு எவ்வளவு விலையுயர்ந்ததா இருந்தாலும் ஆத்மான்ற ரோடு சரியில்லாட்டி சரீரம்ன்ற லொகேஷனுக்கு அது வந்து சேர முடியாது. ஆகவேதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் ஆத்துமா என்கிற ரோட விடுதலையாக்கி அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சரீரம் என்கிற லொகேஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது. இன்னைக்கு பாருங்க, உயர்ந்த ஆசீர்வாதங்களை பேசுறோம், பெரிய காரு, ஆனா லொகேஷனுக்கு வந்து சேரலையே, ஒன்றும் பாடிக்கு வரலையே, வீட்டுக்கு வரலையே, குடும்பத்துக்கு வரலையே. ஏன்? ரோடு. வார்த்தையை கேட்க கேட்க அந்த ரோடு, தேவரீர் என் இருதயத்தை விசாலமாக்கும். ரோடு பெருசாகணும். வார்த்தையை கேட்கும் போது இருதயம் விசாலமாகிறது. தேவனுடைய மேலான என்ன சொல்ல ஆசீர்வாதங்கள் எங்க வருது? பாடியில லொக்கேட் ஆகுது. அதுதான் சொல்ற, வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள், வார்த்தையை நன்றாக கவனியுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுடைய இருதயத்தை விசாலமாகும். ஆமென் சொல்லுவோம். ஸோ இந்த பிரேயர் என்ன செய்யுதுன்னா, எனக்கும் தேவனோடு நான் சேர சேர என்னுடைய குணாதிசயத்தை மாற்றுது. இந்த பிரேயருக்குள்ள நுழைய விடாதபடி ஏகப்பட்ட தடைக்கற்களை பிசாசு பழைய ஏற்பாட்டு பாணியில போட்டு வச்சிருந்தான். ஆனா இயேசு அந்த தடைகளை எல்லாம் உடைத்து எனி டைம், எந்த சமயத்திலும், கைத்தட்டுங்க, ஜெபம்னா என்ன அர்த்தம்? எந்த சமயத்திலும் நீங்க கடவுளோட நெருங்க முடியும். இன்னைக்கு அதான் நான் பேச முடியும். ஆன் ஆல் அக்கேஷன்ஸ், எல்லா சூழ்நிலையிலும் உங்களால் ஜெபிக்க முடியும். அப்படித்தான் வேதம் நமக்கு உறுதி என்ன செய்கிறது? கொடுக்கிறது. இன்னைக்கு அதான் பேச விரும்புகிறேன். ப்ரே இன் த ஸ்பிரிட், ப்ரே இன் டங்ஸ். ரெண்டு வேற வேற. இதை பற்றி நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஆகவே டங்ஸ்லேயே இருந்து என்ன செய்யுங்க? கேளுங்க. சரி அன்புக்குரியவர்களே, ஜெபம், ஆமென் சொல்லுவோம். ஸோ ஜெபம் என்பது ஒரு அழகிய வார்த்தை, என்னையும் தேவனை இணைக்கிற ஒரு வார்த்தை. தேவனோடு இருக்கிற உறவு, ஆமென் சொல்லுங்க. அது உறவு. அவரோடு நீங்கள் உறவு ஒன்றுக்கிட்டே இருக்கணும். உறவு ஒன்றுக்கிட்டே இருந்தால் நீங்கள் வாக்கிங் என்ன பாடி என்ன டெட் வாக் டெட் என்ன ஒரு ஹாலிவுட் படம், அப்படியே செத்தவங்க அப்படியே எந்திரிச்சு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துறீங்களா? அந்த மாதிரி சிலரை பார்த்தா எப்போவுமே மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கிறாங்க. ஏன்னா the people who are led by the brain 24 hours சிந்தனையிலே ஓடுறது. இங்க பாருங்க, வண்டி என்னைக்குமே ஆத்மாவிலிருந்து கிளம்பக்கூடாது. ஆத்மா ஒத்தையடி பாதை, அதுக்கேற்ற மாதிரி நீ ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா சைக்கிள் தான் எடுக்க முடியும். வண்டி ஆத்மாவிலேருந்து வரவே கூடாது, வண்டி ஆவியிலிருந்து தான் வரணும். ஆமே, அந்த ஆவிக்கேற்ற மாதிரி தான் ஆத்மா மாறணுமே ஒழிய, ஆத்மாக்கு ஏற்ற மாதிரி தான் சரீரம் மாறணுமே ஒழிய, யாரெல்லாம் ஆவியில் தொடர்பு இல்லாமல் இருக்கானோ அவரெல்லாம் தொடங்கும் போது எங்க இருந்தா தொடங்குறான்? ஆமா, வாக்கிய வரப்புல தான் தொடங்குறான். ஆத்மா பாவம் அது தரித்திரப்பட்டு கிடக்குது. அங்கிருந்து கிளம்புனா என்ன ஆகும் சொல்லுங்க?
அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சரீரம் இருக்கும். அதனால மூளையில் நடத்தப்படக்கூடாது. மூளையில் நடத்தப்பட்டால் மூளைக்கு நாம் கடந்து செல்கிறோம். ஆவியில் நடத்தப்படுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவியில் நடத்தப்படும் போது புத்திரர்களாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லுவோம். பிள்ளையாய் இருக்கிற அனுபவம் வேறு, புத்திரராய் இருக்கிற அனுபவம் வேறு. ஆமென் சொல்லுவோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அப்போ கடவுளோடு இணைவதற்கும் ஒரு பக்திமான இந்த பூமியில் வாழ்வதற்கு தான் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை லா பேசுறவனை விட சிறப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமாம், பிரமாணம் பேசுகிறவனை விட சிறப்பாய் மாற்றுகிறது. ஏனென்றால் பிரமாணம் பேசுகிறவர்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் கிருபை பேசுகிறவர்கள் பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். இயேசு சொன்னார், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை அல்ல. வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தினா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு சிகரெட் குடிச்சவன் இன்னைக்கு விட்டுருவான். இந்த உடனே நம்பரை பிளாக் பண்ணி உடனே இப்படி எமோஷனலாக முடிவெடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் எமோஷனலி இன்பேலன்ஸ்டு. இவங்க ஒழுக்கமான பரிசுத்தம் சாகிற வரைக்கும் வாழவே மாட்டாங்க. எதையுமே யோசிச்சு முடிவெடுக்கிறான் பாருங்க. கைத்தட்டுங்க ஒரு தடவை. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஆகவே இதெல்லாம் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துறது. நீங்கள் கிளையை வெட்டிட்டீங்கன்னா 4 நாள் கழித்து வளரும் சார். உடனே வளராது, 4 நாள் கிளை இருக்காது, ஆனால் வளரும். ஆனால் புதிய உடன்படிக்கையோ கிளையோடு டீல் பண்ணலை, வேரோடு டீல் பண்ணுகிறது. வேரிலிருந்து கிளைக்கு வருவதற்கு நேரம் எடுக்கலாம், ஆனால் நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கிருபை மாத்திரமே நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பிரமாணம் உடனடி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஆனால் தற்காலிக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு போனோன்னு பாருங்க, உடனே முன்னாடி போய் அழுவா. உடனடி மாற்றம், உடனடி மாற்றம், ஆனால் தற்காலிக மாற்றம். ஆனால் கிருபையோ மெதுவான மாற்றம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே மெதுவான மாற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் மாற்றம், மெதுவான மாற்றங்கள் இருக்கிறது, உடனடியான. என் லைஃப்லாம் யூ டர்ன் ஒரே நாள் நைட்டு ஏற்பட்டுச்சு. உடனடி மாற்றமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, கிருபையிலிருந்து வருகிற மாற்றங்கள் நிரந்தர மாற்றங்கள். ஆமாம். அதுக்கப்புறம் அதாவது வண்ணத்து பூச்சியாக மாறிடுச்சுன்னா கூட்டுப்புழு என்னவா மாறுது? வண்ணத்து பூச்சி. அது வண்ணத்து பூச்சி ஆன கூட்டுப்புழு மறுபடியும் அந்த வண்ணத்து பூச்சி கூட்டுப்புழாய் மாறுவதே, அது சாகும்போது வண்ணத்து பூச்சியாகத்தான் சாகும். அப்படி ஒரு மாற்றத்தை தான் கிருபை நமக்குள் ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த கிருபை குறித்த உபதேசங்கள் முதல் விஷயம், கடவுளோடு நடப்பதற்கு நம்மை கொண்டு போய் நிப்பாட்டுது. அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளெஸிங். என்னன்னா, join your hands with the heavenly Father. At any time you can have a fellowship with the heavenly Father. அதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் அவரோடு தொடர்பு கொள்ள முடியும். ஏனென்றால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்குள் நடக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு. அது 24 hours உங்களுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. குற்றம் சுமத்துகிறவர்கள் மற்றவர்களை குற்றம் சுமத்த நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்களை அறியாமலே ஒரு கத்தியை வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க உங்களை குத்துறதுக்குன்னு. ஏன்னா இன்னைக்கு அந்த கத்தி இன்னொரு ஆளுக்கு யூஸ் ஆகுது, நாளைக்கு அந்த கத்தி தான் உங்கள் பக்கம் என்ன செய்யும்? திரும்பும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதனால் என்ன பெரிய லாஸ்னா, என்ன லாஸ்னா, கடவுளோட உங்கள்கிட்ட உறவு கொள்ள முடியாது. கடவுளோடு நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது? உறவு கொள்ள முடியாது. ஏன்னா நீ சந்தோஷமாக நீ உறவு கொள்ள போகும்போது, நேற்று நீ என்ன பேசின தம்பி அப்படி வரும், அவனுக்கு நீ என்ன பேசின தம்பி அப்படி வரும். ஸோ எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவை, நான் மற்றவனை குற்றம் சாத்துகிற ஒரு காரியம் எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவை தொடும் என்றால், அதை டேமேஜ் பண்ணும்னா, நான் அந்த உறவை முக்கியமாய் கருதி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை நிறுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. அப்போ பைபிள் சொல்லுது, புனிதருக்கு நீர் புனிதனாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவன். இன்னொரு வார்த்தை வரும், என்னது? உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும் இருக்கிறீர் அல்ல, தோன்றுகிறீர். கையை தட்டு, அதான் மேட்ரு. தேவன் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவர் அல்ல. நீங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தால் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக தோன்றுவாராம். அவர் நல்லவராக தான் இருப்பார். இன்னைக்கு இவன் மாறுபாடாக இருந்திருக்கான்ல. ஒருத்தன் இன்னைக்கு காசு கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்க சார் தரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தரலன்னு வச்சுக்காங்களேன், இவனுக்கு கடவுள்கிட்ட ஒன்று கேட்டுட்டா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே வராது. ஏன்னா மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராக தோன்றுவார். அதுக்கு காரணம்
அவருடைய தோற்றத்தில் மிஸ்டேக் இல்லை, இவன் பார்வையில் மிஸ்டேக். இவன் பார்வை எப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னா, இவன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இவன் பார்வை. ஆனால் நான் ஒருத்தட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், சரியா? ஆனால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியலை. ஆனாலும் வார்த்தையை கொடுத்துட்டோமேன்றக்காண்டி உசுர பணையம் வச்சு அந்த வார்த்தையை நிறைவேற்றி அவன் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டேன்னு வச்சுக்காங்களேன். அடுத்த நேவர்கிட்ட போய் நிற்கும்போது என்ன தோணும்னா, ஆஃப்டர் ஆல் நானே இப்படி ரிஸ்க் எடுத்து செஞ்சேன்னா என் தேவன் எனக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்வார் என்கிற மனநிலை எனக்குள் கடந்து வருகிறது. கடவுள்கிட்ட நீங்கள் நல்லா நடக்கணும்னா உங்கள் கேரக்டர் நல்லா மாற மாற அவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் என் பிள்ளையை நேசிக்கும் போது நான் என் பிள்ளைய எவ்வளோ நேசிக்கிறேன், நான் தேவனை எவ்வளோ நேசிப்பார். நான் என் நண்பனை நேசிக்கும் போது என் நண்பனோட நான் எல்லா நேரத்தையும் கூட இருப்பேன்னா என் கூட தேவன் எப்படி எல்லா நேரத்திலையும் இருப்பார், ஏனென்றால் என் சிநேகிதன் அல்லவா. அப்போ புனிதனுக்கு நீர் புனிதனாகவே தோன்றுகிறது. அதனால நல்ல மனப்பான்மை இருக்கும், நல்ல மனசு இருக்கணும். மற்றவனை போட்டு வாரணும்னு நினச்சி எதையாச்சும் செஞ்சு காலி பண்ணு நினச்சா அவர்கிட்ட போய் என்னால் அவரே நம்மளை காலி பண்ணுற மாதிரியே தெரியாது. சீரியஸா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம். ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம்னு சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படியே கடவுள் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், மற்றவர்களை மன்னியுங்கள். அப்போ நீ பிதாட்ட போய் நிற்கும்போது உங்களுக்கு சந்தேகமே வராது, அவர் உங்களை மன்னிக்கிறார். தானியேல் சொல்கிறான், நீங்களை மன்னித்தாலும் நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்ற யோபு சொல்கிறாரு, நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னு கூட நான் நம்ப மாட்டேன், என்னால் நம்ப முடியாதுன்னு. பாருங்க, அதான் நீ சொசைட்டி இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற விஷயம். மன்னிச்சிட்டாரு, ஆனால் மன்னிச்சிட்டீங்க நம்ப முடியல. அப்போ ஒன்றா புரிஞ்சுக்காங்க, நீங்கள் எப்படி மற்றவர்களை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படி தான் கடவுள் உங்களுக்கு தோன்றுவார். கடவுளோடு நீங்கள் இணையும் போது கடவுளோட கேரக்டர்ஸ் உங்களுக்குள்ள என்ன செய்து கடந்து வருகிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களை உணரும் போது தான் கடவுளோடு நீங்கள் நெருங்கி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். அந்த உணர்வு உங்களுக்கு வலுவாக வேண்டும் என்றால் நீங்கள் தேவனைப் போலவே சிந்திக்க வேண்டும். கையை தட்டுங்க. தேவனைப் போலவே பார்க்க வேண்டும், தேவனைப் போலவே நடைபெற வேண்டும், தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு வைரஸ் இந்தியாவுக்குள்ள இவ்வளவு வேகமாக பரவுகின்றாங்க. பவுலை பற்றி சொன்னாங்க, இவன் ஒரு வைரஸ் நாய், இவன் கொள்ளை நோயாய் பரவுகிறான். கையை தட்டுங்க. பவுல ஒருத்தன் நீங்க பார்த்துட்டானா நாளைக்கு அவன் அவ்வளோதான், நாளைக்கு அவன் மாறிடுவான். நீங்க ஒரு கொள்ளை நோய். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை தொட்டானா அவன் ரட்சிக்க. ரபி, நீங்கள் எங்கு தங்கி இருக்கிறீர் கேட்டாங்க. வந்து பார், வந்து பார். இயேசு சொன்ன வார்த்தை வந்து பார். வந்தான், பார்த்தான், காலையில் எந்திரிச்சான். தூங்கிட்டு எந்திரிச்சான், வைரஸ் பாதிச்சிருச்சு. காலையில் எந்திரிச்சு, ஆண்டவர் உமக்கே சீசனாக இருக்க வாழ்நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன்ட்டான். ஒரு நாள் நைட்டு தூங்கினவங்கள மாறியிருக்காங்க சார். கேள்வி என்னன்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கின மாறி இருக்கேன், வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ஆள் கூட தூங்கிட்டு இருக்க, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று நான் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள 20 வருஷமா கூட தூங்கிட்டு இருக்கிற. ஆனால் அந்த ஆள்கிட்ட அவனை மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அந்த ஆள் நம்மால் ஒரே ஒரு நாள் தூங்கினாரு, அந்திர என்ன ஆயிட்டான், மாறிட்டான். அது எஃபெக்ட். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நைட் அது வேலை பார்க்கும். கிருபை வேண்டுமே, உம் கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இணைப்பு தான் இதான் பாட்டம் லைன். இவ்வளவு நேரம் பேசணும் பாட்டம் லைன். இந்த இணைப்புக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். கிருபை என்பது ஜனங்களை இயேசுவோடு பிதாவோடு இணைப்பதற்கு. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். வெளியே போவதற்கல்ல கிருபை, உள்ளே வருவதற்கு. வெளியே போவதற்கு உங்களுக்கு கிருபை தேவையே கிடையாது. என்ன வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாம். உள்ளே வர்றதுக்கு தான் கிருபை தேவைப்படும். ஸோ கிருபையை தொடர்ந்து நீங்கள் படிக்கிறீங்க, என்ன அர்த்தம்னா அவரோடு உறவாடணும். ஸோ உறவாட என்ன நடக்குன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்.